ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. மத்திய அரசினுடைய ஆதரவு பெருமளவு இல்லாம இருந்தாலும் தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சியில GSDPல முதலிடத்தை இந்தியால தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. அது ஒரு சாதனை தான். அதுலயும் குறிப்பா 2021 இருந்து 25 வரைக்கும் உண்டான நிதி ஆண்டுகள்ல 10.5 லட்சம் கோடி அளவுக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கிறது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லுது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லியிருக்கிறது அவருடைய வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, பரப்பளவுல பெரிய மாநிலம் இல்லை, மக்கள் தொகையிலையும் பெரிய மாநிலம் இல்லை, மத்திய அரசினுடைய ஆதரவும் பெருமளவுல இல்லை, ஆனாலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில 16% தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொன்னா அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு ட்வீட் பதிவு செய்திருக்கிறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையா சொல்லியிருக்காரு. மத்திய அரசு ஆதரவு கிடையாது, இருக்கிறதுல பெரிய மாநிலம் கிடையாது, இதெல்லாம் இருந்தும் வளர்ச்சியில முன்னணியிலிருந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க இந்த 12 வருஷமா யூபிக்கு கொடுக்கறதுல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. யூபி பல இதுல 3வது இடங்கள்ல இருக்கிறதை இப்ப நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஜிடிபி மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது ஒரு காரணம். ஆனா இதுக்கு முன்னாடி மக்கள் தொகை பெருக்கத்தான் இருந்தது. உத்தரகண்ட் கூட யூபியில தான் இருந்தது ஒரு காலத்துல. அந்நேரம் வளர்ச்சி. அதனால நான் நினைக்கிற சோசியல் ரெவல்யூஷன் அடுத்து யூபியில தான் ஆரம்பிக்கும். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி மட்டுமே ஒரு மாநிலத்தின் சமுதாய வளர்ச்சிக்கு உதவாது. சமுதாய வளர்ச்சி சேர்ந்து இருந்தா தான் ஹார்மோனியஸ் குரோத் நடக்கும். அது அங்க அவ்வளவா இன்னும் நடக்கல. அதனால அடுத்து மாறுதல் நடக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அடுத்து செய்ய வேண்டியது, அதாவது ஏற்கனவே இது படிப்படியாத்தான் போகும். முதல்ல ஆளுமையா இருக்கிறவங்க, இது சமூக ரீதியாக பலம் பெற்றவர்களாக இருப்பதன் காரணமாக பொருளாதாரத்தை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருப்பவர்களிடமிருந்து சமுதாய பலம் பெற்றவர்களாக எளியவர்களை மாற்ற வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் இந்த எளியவர்கள்ங்கிறது நெசசரியா ஏழையா இருக்க வேண்டிய தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த எளியவர்களுக்கு சமூக பலம் பெற்ற பின்னால் ஏழை எளியவர் 2 பேரையுமே பொருளாதார பலம் பெற்றவர்களாக ஆக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராஃப் பாத்தீங்கன்னா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்கணும்? இந்த எளியவரிலும் ஏழைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். கவர்மெண்ட்டுடைய திட்டம் அதுதான். சில சமயங்கள் அது நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நடக்காம இருக்குங்கிறத முதல்வர் உணர்றாரு. அந்த இது ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டது காரணமே என்னன்னா, ஒரு பவர்ல அதிகார மட்டத்தில் உள்ளவங்களை அணுக முடியாம மக்கள் இருக்காங்களா யாராவது, அப்ப நேரடியாக என்கிட்ட பெட்டிஷன் கொடுங்க, நான் அவங்களுக்கு டைம் லிமிட் கொடுக்குறேன், இத்தனை நாளைக்குள்ள இந்த பெட்டிஷன் தீர்வு காணணும்னு சொல்லி டைம் லிமிட் கொடுக்குறேன். இது இன்னொரு மிகச்சிறந்த, இது அதிகமாக கவனிக்கப்படாத ஆனால் மிகச்சிறந்த ஒரு அணுகுமுறை. இதுல நிர்வாகத்தில் ரொம்ப அருமையான ஒரு அணுகுமுறை. அதனால நான் நினைக்கிறேன் 4 வருஷத்துல நீங்க ஒண்ணுமே செய்யலையா? கடைசி நேரத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு அரசின் சேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு தரேன்னு சொல்றீங்களே அப்படின்னு எகத்தாளமாக கிண்டல் பண்றாங்களே சார் அந்த ஸ்கீம். 4 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கதை இன்னும் விரைவில் கொடுக்க வேண்டும், அதிகமாக கொடுக்க வேண்டும் சொல்லி ஒரு முதல்ல நினைச்சா அதுல தப்பா? நான் 70 மார்க்கே வாங்கிட்டு இருக்கணுமா, நான் 80க்கு போக வேண்டாமா, 85க்கு போக வேண்டாமா நினைச்சா 30 மார்க் கூட வாங்காதவங்கலாம் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன சொல்றதுக்கு இருக்கு? நீங்க படிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நீங்க அதுல 70 80ன்னு மார்க் வாங்குறத பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. அது எப்படி சார் சரியா இருக்கும்? பிரச்சனையே அங்கதான். நீங்க யூபி 3வது இடத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னீங்களே சார், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப வந்திருக்கு, ஜிஎஸ்டிபிலேயே வந்திருக்கு. ஆனா அந்த குஜராத்தையும் தாண்டி முன்னாடி வந்திருக்கு யூபி. அது காரணம் யூபியில கொடுக்குற பணம்.
பணம். பணத்தின் அடிப்படையிலேயே வந்து திட்டங்கள் நடக்கிறது. அதாவது இப்ப பெரிய பிரிட்ஜ் கட்டுறேன், ஃப்ளைஓவர் கட்டுறேன், ஏர்போர்ட் கட்டுறேன். இதையெல்லாம் வச்சு அவனுடைய ஜிடிபி வந்து ஜாஸ்தியாகத்தானே செய்யும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த ஆகும். பணம்லாம் அங்க போகுது. அதனால ஜாஸ்தியாகத்தானே செய்யும். அதனால இன்னைக்கு நடக்கிறது வந்து ஏழை எளியவர்களுக்கு அவர்களை முன்னேற்றுவதற்கான சமூக பொருளாதார திட்டங்கள் அங்க அதிகமா கிடையாது. யூபியில வந்து. இந்த அவசரமாக திறந்த பல விமான நிலையங்கள் ம். செயல்படாமல் இருக்குது அப்படின்னா அப்பப்போ செய்திகள்ல வருது சார். என்னங்க அங்கங்க. கல்லே வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன கேள்வி, மழை பெஞ்சதுன்னா சரி மணல் சரியும். உத்தரகண்ட்ல வந்து கல் சிலைகளே வந்து சரிஞ்சிருக்கு, கரைஞ்சு போயிருக்கு அப்படின்னு படிக்கிறோம். கரைஞ்சு போயிருக்கு. இது மாதிரிப்பட்ட குறைகள் எல்லாம் தொடர்ந்து வெளியில் வரும்பொழுதுதான் சாமானியர்கள் கேள்வி கேட்பார்கள். இத்தனை லட்சம் கோடி ரூபாய்களை எதற்காக செலவழித்தீர்கள், யாருக்கு பலன் வந்தது அப்படிங்கிற கேள்வி யூபியில வரும். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரும், இந்த கேள்வி வரும், நிச்சயமாக வரும். ஆனா அதுக்கு நாள் பிடிக்கும், மறுநாள் வராது. இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நாள் பிடிக்கும். ஆனா அது வந்துடும் நிச்சயம். அதற்குள்ள பெரிய சேதங்கள் நடந்து முடிஞ்சிருமோங்கிற கவலையில தான் அதை பற்றி என்ன சேதம் நடந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாதுங்க. அதாவது எமர்ஜென்சி சமயத்துல நார்த் இந்தியாவில் உள்ளவங்களாம் ரொம்ப படிச்சவங்களா? நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியா ஒப்பிடும்போது எமர்ஜென்சியை பெரும்பான்மையை சவுத் இந்தியன் ஆதரிச்சுக்கிட்டு இருந்த போது அந்த நார்த் இந்தியன் மக்கள் வந்து ஏன் எதிர்த்தாங்க? அவங்களுக்கு இழைக்கப்பட்ட தீமைகள் நேரடியாக அவர்களை தாக்குவதை பார்த்தார்கள். அப்ப அவங்க வந்து புரட்சி பண்ணலையா? அதே மாதிரி இனிமே வந்து இப்ப இந்த மாதிரி வந்து இவ்வளவு சில லட்சம் கோடிகளை கொட்டி சில பேர் மட்டுமே வாழ்றாங்க. அதுவும் அட் தி காஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் தெம்செல்வ்ஸ். திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் அவைகளில் கொள்ளையடிப்பதன் காரணமாக சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்னா அப்ப அந்த ஜனங்களுக்கு வந்து அதுவும் தெரியாமலா இருக்கும். கொஞ்ச நாள்ல தெரியத்தான் போகுது. இப்ப நீங்க வந்து சொன்னீங்கல்ல ஏர்போர்ட் வந்து நாசமா போகுதுன்னு. இப்படி இவங்க கையில ஃப்ரீடம் கொடுத்தா குஜராத்ல வந்து ஒரு பாலம் இடிஞ்சது வாங்க, ஒரு சப்ஸ்டேஷன் இன்ஜினியர் மேல மட்டும் கேஸ் போட்டாங்கல்ல, அது மாதிரி இங்க வந்து பாலம் இடியாதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? இங்கேயும் இடியலாம். அப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்து மக்களுடைய கொந்தளிப்பு, நான் சொல்றேங்க, வெகுஜன கொந்தளிப்பு நடக்கிறது ரொம்ப அண்மையில் இல்லை யூபியில, ஆனால் ரொம்ப தூரத்திலையும். அதுல யூபி வந்து இந்த மாதிரி வளர்ந்திருக்குது, ஜிஎஸ்டிபியில வளர்ந்திருக்குது. அதாவது அங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்து குவிக்குது. அதனால அங்க இந்த வளர்ச்சியை காட்ட முடியுது. வளர்ச்சிங்கிற பேர்ல இந்த ஃபிகர் வருது. அது சமூக வளர்ச்சியாக கன்வெர்ட் ஆகல அப்படின்னு சொல்றீங்கல்ல. இங்க குஜராத், மகாராஷ்டிராலாம் ரொம்ப காலமாக கன்சிஸ்டன்டா வளர்ச்சியில தானே இருக்குது. அங்கேயும் சமூக வளர்ச்சி பெரிய அளவில் வந்த மாதிரி தெரியல. மிகப்பெரிய அளவுல நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையில உண்டான வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை என்ன காரணம் சார்? ஆமா, முக்கியமான இது நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இந்த ஹரப்பா சிவிலைசேஷனுடைய தொடர்ச்சியா வந்து குஜராத்தை முதல்ல பார்த்தாங்க. அந்த குஜராத்தில் இதெல்லாம் எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணும்போது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுடைய தொடர்ச்சியாக பார்த்தாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, சைமல்டேனியஸ் சிவிலைசேஷன்ஸ் வேர் எக்ஸிஸ்டன்ட். அதனால தான் அயன் பயன்பாடு இங்கே தமிழ்நாட்டில் வந்து தெரிஞ்ச காலத்தில் அங்கே காப்பர் பயன்பாடு இருந்தது. இது வரைக்கும் நினச்சிக்கிட்டது காப்பர் பிளஸ் பிரான்ஸ் அந்த காம்பினேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் அயன் வந்ததுன்னா இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தங்களுடைய கொள்கையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அந்த அயன் பயன்பாடு இது வந்து உறுதிப்படுத்தப்படவில்லைன்னா, அதாவது அந்த காலகட்டம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதுக்கான எல்லா டெஸ்ட்டும் வந்து எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணப்படவில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சரியான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. The conjecture to become theory, there is a lot of validity அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரி இருக்கிற போது குஜராத்ல இருந்ததும் எந்த நாகரிகம், மகாராஷ்டிரால இருந்ததும் எந்த நாகரிகம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருந்ததும் இந்த திராவிடத்துடைய நீட்சி தான். அதை பத்தி யாரும் சந்தேகப்படல. ஆந்த்ரோபாலஜிக்கல் பீப்புள் ஆர் நாட் கொஸ்டினிங் இட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது இந்த இனத்தை வச்சு ஆளுகின்ற முறை இருக்கு பாருங்க, அந்த வர்ணாசிரம முறை, அது வந்து குஜராத்தில் பக்தியை வச்சு ஆளுகின்ற முறை வந்து குஜராத்தில் அதிகமா இருக்கு. ஆனா பக்தியின் காரணமாக இனத்தை வச்சு ஆளுகின்ற முறை வந்து குஜராத்தில் இருக்காங்கன்னா அங்க வந்து இவங்க இருக்கிற மாதிரி வைசியாஸ் இருக்கிற மாதிரி பிராமின்ஸ் வந்து அங்க பவர்ஃபுல் கிடையாது. குஜராத்தில் வந்து வணிகர்களுடைய பலம் அங்க அதிகமா இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. யூபிலையும் பீகார்லயும் அப்படி கிடையாது. நமக்கு தெரியும். திஸ் மேக்ஸ் அ சட்டில் பட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். அதனால அங்க வந்து டாலரன்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப யூபியில வந்து டாலரன்ஸ் வந்து பயத்தின் காரணமாக, ஃபேட் அக்செப்டன்ஸ் காரணமாக, இதுதான் என் விதி என்ற நம்பிக்கையின் காரணமாக இருக்கிற டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப எளிதாக
உடையக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், குஜராத்லயும் மகாராஷ்டிரத்திலயும் இருக்கிற மாறுதல் நிகழ்த்த வேண்டிய மாறுதல்கள் இருக்குல்ல, அதை விட அதிகமான வேகத்தோட யூபியில வந்து மாறுதல்கள் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி சரி. பட் குஜராத்ல சோசியலா ஏன் எளிய மனிதர்களுடைய வளர்ச்சிங்கிறது ஏன் சாத்தியம் இல்லாம இருக்குது? வணிகர்களுடைய ஆதிக்கம் இருக்கு, ரைட்டு. பொருளாதார ஆதிக்கம் தான் அங்க அதிகமாக இருக்கு. பண்பாட்டு ஆதிக்கத்தை விட பொருளாதார ஆதிக்கம் இருக்கு. பண்பாட்டு ஆதிக்கத்துக்கு ஆதிக்க சக்திகளோட அந்த வணிக பொருளாதார ஆதிக்கம் கொண்டவர்கள் அலைன் கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால நான் நினைக்கிறேங்க இதுல பகிர்ந்து கொள்கிறார்கள் அதிகாரத்தை. இதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்த பொழுது ராஜஸ்தான்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இஸ்ரோ இவர் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, 2 மாசமா மழையே வரல சார், விவசாயமே நடக்கல ராஜஸ்தான்ல பல பகுதிகளில். ஆனா தினம் கோயில்ல கொஞ்சம் பஜனை நடந்தது. பஜனைக்கு முடியல வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த ஜனங்கள் அதை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இது டைவர்ட்டிங் த பீப்புள் ஃப்ரம் த ரியல் இஷ்யூஸ். இதை வந்து யூபியில பண்றது இல்லை, ஆனா குஜராத்ல பண்றாங்கன்னு. எங்கேயெல்லாம் வைசியா கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதாவது தன்னுடைய கோடிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வணிகர்கள் லட்சங்களை செலவழிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அந்த மாதிரி காரணத்தினால குஜராத்தில் இருக்கலாம். ஐ ரியலி டு நாட் நோ. எனக்கு ராஜஸ்தானை பத்தி ஒருத்தர் சொன்னாரு, அதனால தெரியாது. குஜராத்தில் அது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குஜராத்தில் உள்ள அந்த மடங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மடங்கள், உங்களுக்கு தெரியும். எக்கனாமிக்கலி வெரி பவர்ஃபுல் மட்ஸ். அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்றாங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்காம நான் பேச முடியாது. இன்னைக்கு பார்த்த இன்னொரு செய்தி சார், இதோட தொடர்புடையதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தமிழ்நாட்டுல வந்து குழந்தை பிறப்பு விகிதம் சரிந்திருக்குது. 6 ஆண்டுகள்ல 18% வீழ்ச்சி இருக்குது அந்த விகிதத்துல. இது அப்படின்னு அந்த செய்தி இருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோட தொடர்புடையதா? வளர்ச்சிக்கான செய்தியும் இருக்கு, இதுவும் இருக்குது. தனித்தனியான செய்திகளாக இருக்கு. இது வளர்ச்சியோட தொடர்புடையதான். சீனாவில் நடந்த அதே பிரச்சனை தமிழ்நாட்டில் வரக்கூடாது. சீனாவில் வந்து அவங்க சொல்லி எல்டர்லி பாப்புலேஷன் வில் பி சோ எனார்மஸ்லி பிக். எப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுதோ அந்நேரம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்து மாளாது. அதுதான் உண்மை. சீனா தொடர்பாக நேற்று முன்தினமும் ஒரு செய்தி பார்த்தேன் சார். அதை இப்போ இதை பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வருது. கருத்தடை சாதனங்களுக்கு இருக்கக்கூடிய வரி குறைப்பை எல்லாம் ரத்து செய்து கூடுதலாக வரி போடுறாங்க இப்போ. ஏன்னா குழந்தை பிறப்பை விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்கன்னு ஒரு செய்தி படிச்சேன். ஆனாங்க உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து 9 பில்லியன் பாப்புலேஷன், 900 கோடி உலகத்துடைய பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்பர்ட் எஸ்டிமேட் வந்து, ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை, அந்த குழுமம் சொன்னது என்னன்னா, நேச்சுரலாகவே உலகத்தில் வந்து பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். 2050க்கு மேலேயோ 70க்கு மேலேயோ இது 6 பில்லியனாக ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இந்த 900 கோடியாக இருக்கிறது 600 கோடியாக ஸ்டெபிலைஸ் ஆகிடும். அந்த ஸ்டெபிலிட்டி நடக்கிறதுக்கு வந்து ஆசியன் அண்ட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்லாம் அந்த ஸ்டெபிலிட்டிக்கான உத்வேகம் வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே தான் பாப்புலேஷன் அதிகமாக கூடிட்டு போச்சு. அதனால தான் இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி இப்போ கூட்டுறதுக்கு 1000 பேர் 800 பேர்லாம் சொல்றது வந்து தேவையற்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கூட்டத்தை பார்க்குறாங்க, அது இன்னொரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் பாப்புலேஷன் குறையத்தான் போகுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இப்போ பாப்புலேஷன் இப்படி குறையும் பொழுது இந்த சைனாவில் உள்ள ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டிலையும் வரும். பட் இட் வில் பி a டெம்பரரி இஷ்யூ. ஏன்னா இன்னைக்கு நான் முதல்ல வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுத்து மாடாதுன்னு சொன்னேன். ஆனால் அந்நேரம் என்ன பண்ணுவாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடெக்ஷன் வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அது தமிழில் வந்து சரியானபடி டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணுறதுன்னா, ஓயா பசியே உழவின் காரணம். பசி இருக்க இருக்க உழவு பண்ணுற இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாகத்தான் செய்யும், சாப்பாடு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரியான இதில் அடுத்து வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இது வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வேலைக்கு ஆட்கள் இல்லாத திண்டாட்டம் வர்றது மாற்றுறதுக்கு மெக்கானைசேஷனுக்கு போவாங்க. இன்னும் 50 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு வந்து எந்த ஸ்திதியில் இருக்க போறதுன்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எவ்ரி சொசைட்டி இட் ரீஜுவனேட்ஸ் இட் செல்ஃப், இட் ரீக்ரியேட்ஸ் இட் செல்ஃப் அக்கார்டிங் டு த டிமாண்ட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ். அதனால அப்படி ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு வரும். ஒன்று பெரிய விஷயம் என்னன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து காவேரி தண்ணியை குறைச்சா கூட ஃபுட் ப்ரொடக்ஷனை குறைக்க மாட்டான் தமிழ். அந்த விவசாயிகள் வந்து இத்தினூண்டா இருந்துக்கிட்டு இத்தினூண்டு நிலத்தை வச்சுக்கிட்டு தஞ்சாவூர்ல வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இதில் வெல்ஃபேர் மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தபோது நான் அந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதிக்கு வந்து ரொம்ப அந்த
இவங்க வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் ஒரு மூவ்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. லாஃப்டா அப்படின்னு, லேண்ட் ஃபார் தி புவர்னு சொல்லி, டில்லர்ஸ், லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் அப்படின்னு. அதை எக்ஸாமின் பண்றதுக்குன்னு அடிக்கடி நான் போக வேண்டியிருந்தது. அந்த போகும்போது அந்த பார்த்தேன், எனக்கு என்ன ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மரியாதை நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள் மேல இருந்ததுன்னா, ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க இதுல எதை கொண்டு வர்றதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வந்து நமக்கு வந்து தண்ணீர் இன்னும் நமக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட், எஃப்சிஐ ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எஃப்சிஐ ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு இன்னும் இங்க வந்து ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சில அடிப்படை விஷயங்கள் நம்ம முன்னேற வேண்டியிருக்கு. இந்த தால் வந்து இந்தியா பூராமே வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. பாமோலின் வந்து ரொம்ப இறக்குமதி பண்றாங்க. இது மாதிரி சில விஷயங்கள்ல மட்டும் நம்ம தண்ணீரை இன்னும் அதிகப்பட்டுச்சுன்னா, அது அது எல்லாம் அந்த முயற்சிகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து 10.5 lakh crores வந்து இந்த காலத்துல வந்து வருமானம் கூடியிருக்கு. திரும்ப திரும்ப நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். நன் ஆஃப் இட் இஸ் அ மேஜிக். இட் டிட் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். ஒரு நாள்லயே ஒரு ராத்திரியில் இது நடக்கல. இது வந்து திட்டம் போட்டு செயலாக்கம் நடந்ததுனால, ஒரு திட்டம் போடுறது போது செயலாக்கத்துல 70% வெற்றி இருக்கலாம், 50% வெற்றி இருக்கலாம். எல்லாம் அவன் செயல் இல்லையா சார்? எல்லாம் அவன் செயல் கிடையாது. எல்லாம் இந்த இவன் செயல், தமிழனுடைய செயல், தமிழ்நாட்டுல வாழ்ற இவருடைய செயல். இதுல நீங்க சொன்னீங்களே, தேவை ஏற்படும் போது புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வரும் அப்படின்னு. அது ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பயன்படுத்தி அப்படின்னு சொன்னீங்க. அது மரபணு மாற்றம், அந்த மாதிரி விவசாயம், மரபணு மாற்ற பயிர்கள் தொடர்பான விவசாயம்னு சொன்னா அதனுடைய எதிர் விளைவுகள் பற்றியும் பல கருத்துக்கள் இருக்கு. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. நியூட்டன் வந்துடுறாரு. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்க மர நிறைந்திருப்பது நியூட்டன் தானா? ஆமா. அவர் இன்னொன்னு சொன்னாரு, the third law of thermodynamics. அது பல பேர் வந்து சொல்றதுல கோட் பண்றது இல்ல. The entropy of the world is increasing. ஒழுங்கின்மை உலகத்தில் அதிகரித்துக் கொண்டே போகிறது அப்படிங்கிறது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ ஒவ்வொரு செயலும், இப்போ இவங்க பூவுலகின் நண்பர்கள் வந்து பல விஷயங்களை வந்து அப்போஸ் பண்றாங்க. ஐ எம் கிரேட் அட்மைரர் ஆஃப் தட் மூமெண்ட். ஆனா நம்ம வந்து ஒரு வீடு கட்டும்போது நம்ம வந்து இயற்கையை மீறித்தான் கட்டுறோங்கிறது நமக்கு தெரியணும். எல்லாமே இயற்கையை மீறி, தூக்கணாங்குருவி மட்டும்தான் தன்னுடைய கூட வந்து இயற்கையை மீறாம இன்னைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம கட்ட எல்லா இன்ஜினியரிங் ஸ்கில்லும் இயற்கையை மீறித்தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த இயற்கை மீறல்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எப்ப அந்த மீறலுக்கு வந்து அந்த மீறல் எங்க நிறுத்தணும், எதுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இன்னும் உலகத்துல வந்து எஸ்பெஷலி பணம் படைத்தவர்களுக்கு, பொருளாதாரத்தை குவித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கிடையாது இன்னைக்கு வந்து. ஆனா தான் அழிவோங்கிற நிலைமை வரும்போது அவங்க வந்து செய்வாங்க. அதுதான் நடக்கும். இப்ப 5G கொண்டு வந்தாங்க. 5G டவருக்கு பக்கத்துல போன பறவைகள் அத்தனை செத்து மடிஞ்சது, இன்னும் செத்து மடியுது. இதுதான் உண்மை. ஆனா 5G நிப்பாட்டினாங்களா? நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல அவ்வளவு பணம் வருது. என்னைக்கு அவங்க வீட்டிலேயே வந்து ஒரு இடைஞ்சல் வரும்போது தான் அதை நிப்பாட்டுவாங்க. நீங்க வந்து என்ன 1, 2, 3வது மிகப்பெரிய உலக பொருளாதாரமாக வர வேண்டாமா சார்? சார், மோதி எல்லாம் வராம இருந்தா கூட இந்தியா 3வது உலக பெரிய பொருளாதாரமா வந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் நாட் ஓவர் நைட் மேஜிக். அந்த காலத்துல வந்து 5 ஆண்டு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்தாரு. டாக்டர் பார்பரா வுட்ன்னு சொல்லி ஒரு எக்கானமிஸ்ட் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பிளானிங் மே பி டிஃபைன்ட் as the conscious and deliberate choice of economic priorities. The conscious and deliberate choice, அந்த பிளானிங் கொண்டு வந்த போது இதன் மூலம் பிரைவேட் செக்டார் அளவுக்கு மீறி வளர்றதை தடுத்து நிப்பாட்டுறோம். அப்படி தடுத்து நிப்பாட்டி இந்த இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார்லாம் கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு அதை வித்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பிளான்டு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன், எகனாமிக் கன்சிடரேஷன்ஸோட தான சார். ஆமா, this is also a conscious and deliberate planning of economic priorities of a different kind. அதுல இதுவும் அப்படித்தான பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது எந்த திட்டத்தை வந்து கரிச்சு கொட்டினாங்களோ, 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி பெயர்ல இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு இருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதுக்கு பெயரை மாத்தி 125 நாளா கொண்டு வரோம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்திருக்குது ஒன்றிய அமைச்சரவை அப்படின்னு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
இந்த பெயர் மாற்றம் வந்து மகாத்மா காந்தி பெயரை இருட்டடிப்பு செய்வதற்காகவா? பூஜ்ய பாபு அப்படிங்கிற பெயர் வந்து மகாத்மா காந்தியை குறிக்குதா? அது யார வேணாலும் குறிக்கலாம். யார வேணுமானாலும் குறிக்கலாம். சரி. இப்பயே சொல்லிடுங்க என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப எனக்கும் கொஞ்சம் நிர்வாகத்தில் அனுபவம் இருக்குல்ல. 125 நாள் என்கிற மாய மாரிசனை காண்பித்து இந்த பூஜ்ய பாபுக்கு எதிர்ப்பு இல்லாமல் கொண்டு வந்துருவாங்க. அடுத்து பூஜ்ய பாபு நிற்பார். இந்த 125 நாள் நிக்காது. கொஞ்ச நாள்ல பாருங்க இதுதான் நடக்கும். 125 நாள் இருக்காது. அது தொடராது. இவங்க வந்த உடனே அதுக்கு பணத்தை குறைச்சவங்க தானுங்க. பணத்தை மகாத்மா காந்தி குறைச்சிட்டாங்க. ரூரல் எம்ப்ளாய்மென்ட் வந்த உடனே பணத்தை குறைச்சவங்க தானே. ஆமா. அதுதான் இந்திய விவசாயத்தையே அழிக்குதுன்னு சொல்லிட்டாங்களே சார் அவங்க முதல்ல. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஸ்ட்ரிக்டர் விஜிலன்ஸ் இருக்கணும்னு நான் வந்து ஏத்துக்கிறேன். என்ன அசெட் கிரியேட் பண்ணாங்கிறத பத்தி தெளிவு இருக்கணும், அதை கட்டாயமாக்கணுங்கிறத ஏத்துக்கிறேன். ஆனா இது வந்து ரூரல் பாவர்ட்டி, ரூரல் ஸ்டார்வேஷனை குறைக்கிறதுல பெருமளவு பங்காற்றி இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது. அது தாமஸ் பெக்கெட்டியா சார்? எனக்கு அவர் பெயரை சரியா சொல்றேன்னாலும் தெரியல. அந்த பொருளாதார அறிஞர் வந்து இது போன்ற விஷயங்களை ஆதரிச்சு பேசியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அன்ரெஸ்ட் இல்லாம ஒரு சமூகத்தை காப்பாற்றும். சமூகத்துல கடைநிலையில இருக்கக்கூடியவர்களை உயிர் வாழ்வதற்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாம அவர்களை உயிரோடு இருக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை காட்டுது. அதாவது மார்க்சியத்தை வேற வேற விதமாக இன்டர்பிரேட் பண்ற குரூப்னு நினைக்கிறேன். அவர் குரூப்பா அல்லது தனி மனிதரா தெரியல. அந்த அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக அது வந்தது சார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல. ஆனா அதை குற்றுயிரும் கொலையுயிருமாக மாத்திட்டாங்க. இப்ப பெயர் மாத்திருக்காங்க. இதனுடைய ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா முதல்ல இப்ப நீங்க கேட்டீங்க மகாராஷ்டிரா குஜராத்ல ஐயோ அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குன்னு. ஆனா மகாராஷ்டிரா தொடர்ந்து அதுக்கு காம்பன்சேட்டரி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படிங்கிற ப்ரோக்ராம முதல்ல ஆரம்பிச்சது மகாராஷ்டிரா கவர்மெண்ட். அத இது நல்ல திட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்னு தனியா சொல்லிடாதீங்க சார். எந்த வருஷத்துல இருந்து சேர்த்து சொல்லிருங்க. சரி, காங்கிரஸ் ஆண்ட காலத்துல வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொண்டு அந்நேரம் பிஜேபிக்கு வந்து எங்க பிரசன்ஸ் இருந்தது பழைய இந்தியால. அடுத்து அது நல்ல ஸ்கீமா இருக்குன்னு பார்த்த உடனே அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து NREP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்தாங்க. அதனுடைய இன்னும் முன்னேற்றப்பட்ட ஒரு போர்ஷன் இதுதான் இன்னைக்கு உள்ள மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். பேர் வந்து மகாத்மா காந்தின்னு சொல்லி வச்சாங்க, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அப்படின்னு நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல்ங்கிறது பதிலாக மகாத்மா காந்தி அப்படிங்கிற பேரை சூட்டினாங்க. திணிக்கப்பட்ட பெயராக தெரியல சார். ஆமா, மகாத்மா காந்தி வந்து இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழுகிறதுன்னு சொன்னவருங்க. அவர் பேரை விட எது பொருத்தமா இருந்திருக்கும்? பொருத்தமா இருக்க முடியும். இந்த திட்டத்துக்கு நேரு பேரை போட்டிருந்தா நான் அப்போஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நேரு வந்து he envisaged an economy of a different kind. இந்த ரூரல் எக்கானமி அதோட கம்பைன் பண்ண மெர்ஜ் ஆகணும்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா ஃபாஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணும்னு நினைச்சாரு. அது சாதிச்சு காட்டினாரு. அவரு இது பார்த்த 17 வருஷத்துல அதை சாதிச்சு காட்டினார். he laid the greatest foundation. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் இவங்களால வந்து ஷேக்கப் பண்ண முடியல. அந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையில தான் இன்னைக்கு பிரைவேட் செக்டரை இவ்வளவு ஊக்குவிக்கிறாங்க. அவர் கொண்டு வந்த சொத்தை தானங்க இங்க கொடுக்குறாங்க பிரைவேட் செக்டருக்கு. பிரைவேட் செக்டர் வந்து அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லே பண்ணாங்களா? பிரிட்டிஷ்காரத்துல காலனி ஆதிக்கத்துல இந்தியாவுக்கு நடந்த அநீதிகள் தான் இன்று நாம் வளர முடியாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பிரிட்டிஷாரை தூக்கி காரணமா சொல்லிட்டு, அல்லது முகமதியர் காலத்துல அவங்க படையெடுத்து வந்ததுனாலதான் இந்தியாவை நம்ம வளர்க்க முடியாம இருக்குது அப்படின்னு முந்தைய ஆட்சியாளர்களை குறை சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்திட முடியாதா? அவர் ஏன் அப்படி 17 வருஷத்துல இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற பல விஷயங்களுக்காக நடவடிக்கைகளை அவர் எடுக்கிறாரு? ஏன்னா அவர் கனவு கண்டது நவ இந்தியாவை பத்தி, புது இந்தியாவை பத்தி. இந்தியா தன்னை புதுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு நாடாக இலங்க வேண்டும் என்றால், ஒருங்கிணைந்த ஒரு நாடாக இலங்க வேண்டும் என்றால் இது தன்னை புதுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரே ஒருவரே சொல்லிச்சு, இன்று இந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகடனப்படுத்தப்படுகின்ற இந்த நாளிலிருந்து இதற்கு முன்னால் இருந்த எல்லா சட்டங்களும் மறைந்து விடுகின்றன.
இந்த சட்டம் தான் இந்தியா முழுமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா கான்ஸ்டியூஷன் டாக்ட் அபவுட் த ஈக்குவாலிட்டி. அது மாதிரி கான்ஸ்டியூஷன் ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜன்ஸ், இது த ரைட் டு பிராக்டிஸ் யுவர் ஓன் ஃபெய்த், இது மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நிறைய சொல்லலாம், வரிசையாக சொல்லிட்டே போகலாம். இவங்க அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல தடைகள் கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து எதனால வந்தது? அவர் கொஞ்சம் அவருடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டா செகண்ட் அமெண்ட்மெண்ட்டா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எதனாலன்னா அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தது, இந்த ஃப்ரீடத்தை தவறா மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முந்தைய இருந்த பீரியடுக்கு போயிடும். அப்போ நமக்கு நாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதாவது ரொம்ப சுருக்கமா பார்த்தா, இட்ஸ் நாட் அன் ஈஸி நேஷன் டு கவர்ன். இந்தியா வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி நேஷன். இப்ப இருக்கிற கரண் தாப்பரோட முன்னோர்கள் இங்க சென்னையில நடத்திய ஒரு பத்திரிகையினாலதான் அந்த பிரச்சனையே வந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை கட்டைல் பண்ணி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்ததுன்னு படித்த நினைவு இருக்குது. அதற்கும் சென்னை தான் காரணம். அங்க ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல உண்டான அந்த இடஒதுக்கீட்டுக்கான திருத்தத்திற்கும் சென்னை தான் காரணம் அப்படின்னு தெரியுது. ஒரு நல்ல திருத்தம், ஒரு மோசமான திருத்தம், ரெண்டுமே நடந்திருக்குது. அதனால சென்னை வந்து காஸ்மிக் ஃபோர்ஸ். காஸ்மிக் ஃபோர்ஸ்ல குண்டும் இருக்கும், ஈவலும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கலா 2-3 செய்திகள் இருக்கு சார். ரொம்ப தாண்டி வந்துட்டோம், நேரம் அதிகமா எடுத்துட்டோம். ஓபிஎஸ் வந்து 15ஆம் தேதி ஒரு கூட்டம் போட்டிருந்தாரு, அவருடைய ஆதரவாளர்கள் கூட்டம். அதை வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு. என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல, எதுக்காக இன்னும் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பிஜேபி வந்து அதிமுக கிட்ட 53 தொகுதிகள் கேட்பதாக ஒரு செய்தி. அது உண்மையா கன்ஃபார்ம்டா எதுவும் இல்ல. அப்படி கேட்கறாங்க. 53 மட்டும் இல்ல, எங்க கூட வர்ற மத்த பேருக்கு ஒரு 17 சேர்த்து கொடுங்க, நாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, அந்த 53ல 17 அது பரவாயில்ல சார். அதுக்கு தனியா அதுக்கு தனியா இன்னொரு 17ன்னு 70 சீட்டு கேட்காம இருந்தா ரைட்டு. இப்படி பல்வேறு சின்ன சின்ன செய்திகளாக நிறைய, இதெல்லாம் சின்ன செய்திகள்னு சொல்றதுக்கு நண்பர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி செய்திகளோட இன்னொரு செய்தி ஹிந்துல பெருசா எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்தல்கள் நெருங்குவதால ஸ்ட்ராட்டஜிஸ், தேர்தல் தயாரிப்பு வேலைகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரமாகின்றன அப்படின்னு ஒரு கட்டுரைய நண்பர் டி ராமகிருஷ்ணன் ஹிந்துல எழுதியிருக்கிறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டிங் பேட்டர்ன் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட்ஸ் நடந்த போதெல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து அல்லது ஒரே ஒரு தரம் டிஎம்கே தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதாவது மிஸ்ஸஸ் காந்தியுடைய டெத்து, எம்ஜிஆருடைய இல்னஸ், இந்த மாதிரி இது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை, இந்த மாதிரி காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி இல்லாம நார்மலா நடக்கிற தேர்தல் எல்லாம் வந்து திமுக வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஜென்ரலி தட் இஸ் அ ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து தேர்தல் எப்படி நடக்க போகுது? நார்மலா நடக்க போதா, அல்லது திருப்பரங்குன்றத்தை வந்து எம்ஜிஆருடைய இல்னஸ் கம்பேர் பண்ணி ஒரு பொய் கொண்டு வர போறாங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா சார் இந்த தேர்தல்? அதுக்குள்ள அணிஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்கும். சட்டப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள அணிஞ்சிடணும். அது ஒருத்தர் சொல்லுவார்ல, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒண்ணு, நம்மளாம் வந்து ரூல் ஆஃப் லால வந்து இருக்கும். அதாவது சட்டத்தின் மாட்சியின் கீழ் இருக்கோம்னா சட்டத்தை திருத்துகிற உரிமை வந்து இவங்களுக்கு உண்டு, நீதிமன்றங்களுக்கு உண்டு. இன்னொரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ், அது பேர் மறந்துட்டேன், அதுல வந்து சட்டத்தை ரூல் பை லான்னு ஒண்ணு சொல்லுவாங்க சார். மேபி ரூல் பை லா, அதுல வந்து சட்டத்தை திருத்துற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆமா, லா இஸ் பெர்மனன்ட். இப்ப லா இஸ் பெர்மனன்ட் சொன்னதுக்கு அப்புறம் சட்டப்படி ஆள்பவர்கள் இருக்கும் வரைதான் இந்த லா இஸ் பெர்மனன்ட்ல வந்து ஒழுங்கான ஆட்சி நடக்கும். இஷ்டப்படி ஆள்பவர்கள் தோன்றிவிட்டால் அந்த ரூல் பை லா வந்து எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்கு. அது உண்மை. ரூல் ஆஃப் லா இருக்கும் பொழுதே அப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு உண்மை. பார்க்கணுங்க. ரூல் ஆஃப் லா சொல்லளவுல இருக்குது, ரூல் பை லா நடைமுறையில இருக்குது, நடைமுறையில் இருக்குங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது என்ன தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்ல தெரியல, அதனால கடவுள்கிட்டே விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு நீதிபதி சொன்னாருன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு, என்ன பேசுறது? அதுதான் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். அப்புறம் எல்லாம் அவன் செயல் சொன்னீங்கல்ல, அப்படி நம்புறவங்க வந்து அதுல என்னையா தப்பு, ஜட்ஜி அப்படி சொன்னதுல என்னையா தப்புன்னு கேட்பாங்க. கடவுள்கிட்ட விட்டாரியா, இதை விட என்னையா செஞ்சிருக்க முடியும்னு கேட்பாங்க.
போலீஸ் தடுத்ததும் அவன் செயல் தானே சார்? ஆமாமா. ஏற்ற முடியாமல் போனதும் அவன் செயல் தானே சார்? ஆமாமா. ஒரு தரப்பு மட்டும் அவன் செயல், மற்ற தரப்பு எல்லாம் மனிதர்கள் செயல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.